ரொம்ப மனசே ஒரு மாதிரி இருக்கு. அநியாயத்துக்கு ஒரே இடத்துல பூரா நல்லவங்க ஒரே இடமாவே இருக்காங்க. மனிதர்கள் ரொம்பவுமே எப்படி சொல்றது விசித்திரமானவர்கள் அப்படின்னு மனுஷனை புரிஞ்சுக்கவே முடியாது அப்படிமா. இந்த ஷோ எனக்கு அப்படி இருந்துச்சு. ஏன்னா நிறைய நேரங்கள்ல இல்ல இது இப்படித்தான் போட்டிருக்கு அப்படின்னா அது அப்படி இல்லை. நாத்தனார் பிள்ளைக்கும் தன் பிள்ளைக்கும் பால் கொடுக்கிற ஒரு அம்மா இந்த இப்ப இருக்க ஜெனரேஷன் கேட்டா ஆச்சரியப்படுவாங்க, இப்பெல்லாம் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது எவ்வளவு பெரிய பலம் அப்படின்னு யோசிக்க வேண்டியிருக்கு. ஒரு அன்பு இன்னொரு அன்பை தாங்குது, ஒரு மரியாதை இன்னொரு மரியாதையை தாங்குது, ஒரு உறவு இன்னொரு உறவை தாங்குது. நாம இதை விட்டு என்னென்னத்தையோ தேடிட்டு இருக்கோமோ அப்படின்னு தோணுது. ஒரு பாசக்கை இன்னொரு பாசக்கையை பிடிக்குது. எங்கேயோ விட்ட உறவை எங்கேயாவது பிடிச்சு போடணும்னு இந்த அண்ணி வந்து நிக்கிறாங்க. இவங்க வெளியில இருந்து வந்தால்தான். மனிதர்கள் ரொம்ப அற்புதமானவர்கள். நான் எப்போதுமே சொல்லிக்கிட்டே இருப்பேன், இந்த உலகத்துல மனுஷங்க உங்களை ஏமாத்தினாலும் பரவாயில்ல, உங்களுக்கு துரோகம் பண்ணாலும் பரவாயில்ல, என்ன வழி கொடுத்தாலும் பரவாயில்ல, கடைசியிலே நீங்க மனுஷனை தான் நம்பணும் அப்படின்னு. இதை சொல்றப்ப சில நேரத்துல உனக்கு சந்தேகம் வரும், ஒருவேளை இல்லையோ அப்படின்னு. ஆனா அப்படி சந்தேகம் வர்றப்ப சம்மட்டியால் எடுத்து அடிச்ச மாதிரி இருந்துச்சு இந்த ஷோ. மனிதர்கள் தான் மனித வாழ்வில் மாற்றத்தை கொண்டு வருவார்கள். அன்புதான் ஆக பெரியது. கொடுக்கிறவனுக்கு கிடைக்கும். அன்பை கொடுத்தா அன்பு கிடைக்கும்.